டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே +2 மாணவியை கடத்தி சென்ற நபர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி தாய் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். எல்ராப்பட்டு கிராமத்தை சேர்ந்த ஐயப்பன் சாந்தி தம்பதியின் மகள் பரமேஸ்வரி கடந்த 18ஆம் தேதி மறுதேர்வு எழுத சென்றவர் வீடு திரும்பவில்லை என போலீசில் புகார் அளித்தனர். என் பொண்ணுங்க பள்ளிக்கூடம் படிச்சுட்டு 12வது என் பொண்ணை கடத்தின்னு போட்டாங்க. எங்கள் ஊர் எல்ராம்பட்டுங்க, கள்ளக்குறிச்சி மாவட்டங்க. எங்கள் மாவட்டம் 18ஆம் தேதி வந்து கேஸ் கொடுத்தாங்க. ஒரு வாரமாக ஆயிடுத்து. போலீஸ் ஒரு நடவடிக்கையும் எடுத்து இந்த இடத்துல தான் பொண்ணு உயிரோடு இருக்குது, செத்துட்டு கூட சொல்லலைங்க. டெய்லி வந்தாக்கா ஒன்றுமே சொல்ல மாட்டுறாங்க, ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டுறாங்க, ஒரு பதிலும் தெரியலங்க. நாங்கள் மருந்து குடிச்சிட்டு சாக போகிறோங்க. என் பிள்ளைங்க 2 இருக்குது, ஆனால் அதை விட்டுட்டு நாங்கள் குடும்பத்தோடு சாக போகிறோங்க. எங்களுக்கு யாருக்கும் இல்லைங்க, ஊரில் யாரும் சப்பாட்டு கிடையாது. எங்கள் பொண்ணு எங்களுக்கு வேணுங்க உயிரோட. போலீஸ் போனால் எதுவும் பதில் சொல்ல மாட்டேறாங்க. நான் கேஸ் கொடுத்து பார்த்துட்டு 9 நாள் ஆகுதுங்க, எதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டேறாங்க. நாங்கள் சொல்லி பார்த்தேன், பிடிக்கிறாங்க பார்த்துட்டே இருக்கிறோம் அதான் தாங்க சொல்லிட்டுருக்காங்க. ஆகட்டி அனுப்புகிறாங்க. இது தீர்வு என்னங்க நடக்குது? என் பொண்ணு என்ன கேட்டியாச்சு, என்ன ஆச்சு? பதில் சொல்ல மாட்டேறாங்க. பொண்ணு இருக்குதா செத்து தானே கை வரணுங்க. என் பொண்ணு படிச்சுட்டு யாரு கூடயும் பேசாதுங்க. வீட்லயே இருந்த பொண்ணு எப்படியோ கடத்தின்னு போட்டானுங்க, ஆள் வச்சு கடத்தின்னு போட்டானுங்க. போலீஸுக்கிட்ட அடையாளமாக வந்து சொன்னால் கூட அவங்க அதை கண்டுக்கவே மாட்டுறாங்க. கூட்டு விசாரிங்க, இந்த ஆளை விசாரிங்கன்னு சொன்னால் கூட அவங்க எங்களுக்கு விசாரிச்சேன்னு கூட சொல்ல மாட்டுறாங்க, விசாரிக்கவே மாட்டுறாங்க. அவங்களையும் சொன்னாங்க விசாரிச்சு சொல்லுங்கன்னு, அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டுறாங்க. அவங்க என் பிள்ளையெல்லாம் என் ஊரில் நான் மட்டும் இருந்து என்ன பண்ண போகிறேங்க? நானும் சாக போகிறேங்க. என் பிள்ளைய அனாதையாக விட்டுட்டு என் பொண்ணோட நானும் போய் சாக போகிறேங்க. என் அப்படியே சாக போகிறோம். நாங்கள் செத்தா போகிறேன். இந்த போலீஸ் என்ன பதில் சொல்லுதோ சொல்லட்டுங்க. நாங்கள் முடிஞ்ச வரையும் போய் கேட்டு பார்த்துட்டோம், ஒரு பதிலும் சொல்லலைங்க. அவங்க எங்களால் முடியாத கட்டம் நாங்கள் இதுமாரி சொல்லிவிட்டு நாங்கள் சாவர முடிவுக்கு தாங்க போகிறோம். நீங்களும் என்ன நடவடிக்கை எடுக்குங்க எடுத்து என் பிள்ளை உயிரோடு இருக்குதான்னு எனக்கு ஒப்பாடுங்க. உங்களை நம்பி உங்களை சொல்கிறேங்க. நாங்கள் இந்த போலீஸ் ஒரு தீர்வும் காண மாட்டேங்குது எங்களுக்கு. எங்கள் பிள்ளை இருக்குதுன்னு கூட ஒரு பதில் கூட சொல்ல மாட்டுறாங்க. நீங்கள் சொல்கிற முடிவில் தான் இருக்குது சாமி. என் பிள்ளைய காப்பந்து பண்ணி கொடுங்க சாமி. பொண்ணு வந்து 12வது படித்து முடிச்சிச்சு சார். சரி, 2 மார்க் விட்டுதுன்னு சொன்னது சார். எனக்கு மீண்டும் படிமா சொன்னாங்கண்ணே. நான் படிக்கிறேன்ப்பான்னு சொன்னிச்சு. அதுக்காக படின்னு சொன்னதுக்கு அங்கங்கே மறிக்கு பேசி என் பொண்ணை மழைக்கு பஞ்சாபு கிட்ட போயிட்டாங்க சார். பஞ்சாபுக்கு போல்டேஷன் கேட்டதுக்கு பஞ்சாபில் இருக்குது உன் பொண்ணு, வேணா வேணாங்க காமிங்க வாங்க நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க சார். நான் என்ன சார் பண்ணுறது? இதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சா நாங்கள் ஏன் சார் உங்ககிட்ட வர போகிறோம்? பஞ்சாப் இருக்கிற இடமே எனக்கு தெரியாது சார் சொன்னதுக்கு, அதுக்கு நாங்கள் என்னக்கா பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அது என்ன சார்? அது நீங்கள் கவர்மெண்ட்டு நீங்கள் தான் பார்க்கணும், உதவி பண்ணுது. நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களால் முடியாததுக்கு உங்கள் காலில் வந்து விழுறோம். நீ எங்களையே வழிகாட்டுன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன வழி தெரியும் சார்? எங்களுக்கு வழி தெரியாது சார். இன்ஸ்பெக்டரே இதுமாரி பேசுகிறாங்க சார், எங்களுக்கு ஒன்றும் வழி தெரியாது சார்ன்னு சொன்னால் அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியுமா? நாங்கள் மை போட்டு பிடிக்க முடியுமான்னு எங்களை கேள்வி கேட்குறாங்க சார். இதுமாரி கேள்வி இங்கே கவர்மெண்ட்டில் கேட்டால் என் பொண்ணுக்கு வந்த நிலமை என்ன எந்தெந்த பொண்ணுக்கு வேணாலும் வரும் சார். இந்த நிலைமைக்கு யாரும் வரக்கூடாது சார். நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அதுக்காக தான் சார் நாங்கள் பேட்டியே கொடுக்குறோம். நாங்கள் செத்தாலும் எங்கள் பேர் ஊரில் உலகத்தில் பரவட்டும் சார். ஆமாம் சார், எங்கள் பொண்ணுக்கு இருக்குதா இல்லையான்னு கேட்குறதுக்கே இப்படி வாங்க பஞ்சாபு வரையும் வாங்க அப்படின்னு எங்களுக்கு கூப்பிட்றாங்க சார். எங்களுக்கு வழி தெரியுமா சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார். எங்களுக்கு வழி தெரிஞ்சால் நாங்கள் ஏன் சார் உங்ககிட்ட வர போகிறோம்? இந்த படத்தில் கேட்குற மாதிரியே எங்களை கேள்வி கேட்குறாங்க சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.